ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே திம்பம் மலைப்பாதையின் 27வது கொண்டை ஊசி வளைவில் ஆம்னி கார் மீது மோதிய கரும்பு ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மகேஷ் பாண்டியனிடம் கேட்கலாம். மகேஷ் பாண்டியன், வணக்கம். எப்படி இந்த விபத்து நடந்தது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் யுவராணி. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த திம்பம் மலைப்பாதையானது 27 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது. தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய இரு மாநிலங்களை இணைக்கும் முக்கிய மலைப்பாதையாக உள்ளது. இந்த மலைப்பாதை வழியாக தினந்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் தாளவாடி மலைப்பகுதியில் இருந்து கரும்புகள் ஏற்றி கொண்டு சத்தியமங்கலம் பகுதியில் உள்ள சர்க்கரை ஆலைக்கு இன்று காலை சுமார் 6:45 மணி அளவில் திம்பம் மலைப்பாதை 27வது கொண்டை ஊசி வளைவில் வந்து கொண்டிருந்தது. அப்போது சத்தியமங்கலத்திலிருந்து தாளவாடி நோக்கி 6 பேர் கொண்ட நபர்கள் ஆம்னி வேனில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது திம்பம் மலைப்பாதை 27வது கொண்டை ஊசி வளைவில் திரும்பும் போது கரும்பு லாரியும் ஆம்னி வேனும் மோதியது. இதில் கரும்பு லாரி நிலை தடுமாறி ஆம்னி வேன் மீது கவிழ்ந்து அமுக்கியது. இதில் வாகனத்தில் இருந்த 6 பேரில் 3 பேர் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு வெளியே வந்தனர். மற்ற 3 பேர் நிலை என்ன என்பது குறித்து தொடர்ந்து கரும்புகள் முழுவதும் லாரி போட்டு அமுக்கி இருப்பதால் அவர்கள் நிலை என்ன என்பது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதனால் கிரேன் வரவழைக்கப்பட்டு கரும்புகளை அப்புறப்படுத்தி லாரியை அப்புறப்படுத்தினால் மட்டுமே அந்த 3 பேர் நிலை என்ன என்பது தெரிய வரும். மற்ற 3 பேரில் 2 காயமடைந்தனர். அவர்களை உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த 3 பேரின் நிலை குறித்து கிரேன் வளைக்கப்பட்டு லாரியை அப்புறப்படுத்தி கரும்புகளை அப்புறப்படுத்தும் பணியில் அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் தற்போது அந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். லாரியை அப்புறப்படுத்திய பின்புதான் அந்த மற்ற 3 பேரின் நிலை என்ன என்பது தெரிய வரும். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி மகேஷ் பாண்டியன்.